இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு டெசர்ட் பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நல்லா அதை அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. சப்ஜா சீடும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ ஏற்கனவே ஊறின அந்த ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறுங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடலாம். 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன், அதாவது 1/2 லிட்டர் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து, சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. முலாம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த சீசனில் முலாம்பழத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்திடலாம். பழத்தில் இருக்கிற இந்த சதைப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு மிக்சியில் நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ டம்ளரில் நம்ம தனித்தனியாக சப்ஜா சீடை போட்டு கலக்குவோமா, இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ ஒரு குண்டாவை எடுத்தோமா எல்லாத்தையும் மொத்தமாக தட்டிடலாங்க. அதானே நம்மளுக்கு சரியாக வரும். ஸோ ஒரு குண்டாவை எடுக்கிறோம். அந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு பால் நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஜவ்வரிசி, சப்ஜா சீடு ஊறினது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த முலாம்பழ ஜூஸையும் நல்லா எல்லாம் சேர்த்து விட்டுருங்க. பால் ஆறின பிறகு தாங்க நீங்கள் அந்த முலாம்பழ ஜூஸை சேர்க்கணும், இல்லாட்டி பால் திரிஞ்சிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலவையை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்துட்டு பரிமாற வேண்டியது தாங்க. அவ்வளோதான், நல்லா இந்த டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இருந்தாலும் இதை கொஞ்சம் நம்ம அப்படியே அழகுபடுத்துறதுக்காக